ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடந்து முடிந்த தேர்தலில் தளபதி விஜய் அண்ணா அவர்கள் வெற்றி பெற்ற கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் போடுற சின்ன சின்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் நீங்கள் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜய் அண்ணா தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற பேரில் கட்சி அறிவிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கட்சியோட பணிகள், கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாமே தேர்தலுக்கு அப்புறம் அறிவிக்கிறதா இருந்தது. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவில் மாபெரும் வெற்றி பெற்றிருக்காரு. அதற்கு நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வாழ்த்துக்கள் தெரிவித்த நம்ம தளபதி அண்ணா அவர்களுக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காரு. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறியதற்கு நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சி, அதாவது நம்மளுடைய அண்ணன் சீமான் அவர்களுடைய கட்சிகளும் விசிக திருமாவளவன் அவர்களுடைய கட்சியும் இப்போது மாநில கட்சிகளாக உருவெடுத்திருக்கு. அது ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சீமான் அண்ணா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் தான். அவருக்கு ஸ்டார்டிங்லேருந்து எந்த ஒரு அரசியல் கட்சிகளோட சப்போர்ட்டும் கிடையாது. எந்த கட்சியோட கூட்டணியும் இல்லாமல் தனி ஒரு மனிதனாக நின்று ஜெயிச்சிருக்காரு. அது கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயந்தான். அதற்காக தான் நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்கள் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வாழ்த்துக்கள் தெரிவித்த 2 பேருக்குமே திருப்பி தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கு நன்றிகள் கூறியிருக்கிறாங்க. எனது ஆருயிர் தம்பிக்கு உளமாற பாராட்டிய எனது ஆருயிர் தம்பிக்கு நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வர்ற ஜூன் 22 நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட 50வது பிறந்தநாள். அந்த பிறந்தநாளை முன்னிட்டு இப்போது போக்கிரி திரைப்படத்தை ரீரிலீஸ் செய்ய போகிறாங்க. அதுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வர்ற 18 சென்னையில் உள்ள பனையூரில் நம்ம தளபதி விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள், அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தோட உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறதா ஒரு தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த ஆலோசனை கூட்டம் யாரோட தலைமையில் நடக்குது அப்படின்னா, புஷி ஆனந்த் அவர்கள் தலைமையில் தான் இந்த ஆலோசனை கூட்டமானது நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜூன் 22 மேலே, அதாவது 22 சம்திங் அந்த தேதிகளுக்கு மேலே துப்பாக்கி திரைப்படம் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கத்தில் காஜல் அகர்வால், நம்ம தளபதி விஜய் மற்றும் வடிவேலு அவர்கள்லாம் நடித்த துப்பாக்கி திரைப்படம் ரீரிலீஸ் செய்ய போகிறதா ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மற்றும் ஒரு வீடியோவோட உங்களை நாளைக்கு பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.